குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்தியாவுக்குள் அடிக்கடி பயங்கரவாதிகளை ஏவிவிட்டு சுகம் காணும் பாகிஸ்தான் சொந்த நாட்டை குறிவைத்து அடிக்கும் பயங்கரவாதிகளின் கொட்டத்தை அடக்க முடியாமல் திணறுகிறது. பலுசிஸ்தான் மாகாணத்தில் திங்கட்கிழமை நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் மொத்த பாகிஸ்தானையும் முழுக்கியது. பலுசிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை போர்க்களமாக மாறியது. பல இடங்களில் துப்பாக்கிச்சூடு, குண்டுவீச்சு நடந்தது. கொத்து கொத்தாக மக்கள், வீரர்கள் சுட்டுத் தள்ளப்பட்டனர். இந்த கொடூர தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம் என்று கொண்டாட்டத்துடன் சொன்னது பாலோச் விடுதலை இராணுவம் என்ற பயங்கரவாத அமைப்பு. பாகிஸ்தானில் இருப்பவர்களே சொந்த நாட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுவது ஏன்? பாலோச் விடுதலை இராணுவம் என்றால் என்ன? உண்மையில் பாகிஸ்தானில் என்னதான் நடக்கிறது என்பதை பார்க்கலாம். திங்கள் அன்று பாகிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் பஞ்சாப் மாகாணங்களை இணைக்கும் நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே வாகனங்களை மறித்து பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். முசகேல், கலாட், போலன், குவாதர் என பல இடங்களில் தாக்குதல் நடந்தது. வாகனங்களை மறித்து உள்ளே இருந்த மக்களின் அடையாளத்தை சோதித்தனர். பஞ்சாப், சிந்து மாகாணங்களைச் சேர்ந்த குறிப்பிட்ட இன மக்களை அங்கேயே குருவி சுடுவது போல் சுட்டுத் தள்ளினர். லாரி, சரக்கு வேன், பஸ் என 35க்கும் மேற்பட்ட வாகனங்களை தீ வைத்து கொளுத்தினர். குண்டு வீசி தீக்கிரையாக்கினர். போலன் என்ற இடத்தில் தண்டவாளத்தை குண்டு வைத்து தகர்த்தனர். மஸ்துங்கில் போலீஸ் நிலையத்தை சூறையாடினர். இந்த கொடூர தாக்குதலில் அப்பாவி மக்கள், வீரர்கள், போலீஸ் என 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். கொடூர தாக்குதலுக்கு BLA எனப்படும் பாலோச் விடுதலை இராணுவம் பொறுப்பேற்று அறிக்கை வெளியிட்டது. 25, 26ஆம் தேதிகளில் ஃபிதாயி ஆபரேஷன் ஹீரோப் என்ற ஆபரேஷனை துவங்கினோம். வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். எங்கள் வீரர்கள் 130 எதிரிகளை கொன்று குவித்து விட்டார்கள். எல்லோருமே பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள். அனைவரும் மக்களைப் போல சாதாரண உடையணிந்து வந்தவர்கள் என்று பாலோச் விடுதலை இராணுவம் சொன்னது. ஃபிதாயி ஆபரேஷன் ஹீரோப் என்றால் எல்லா திசைகளிலிருந்தும் வீசும் புயல் ஆபரேஷன் என்று பெயர். அதாவது ஒரே நேரத்தில் அனைத்து இடங்களிலும் தாக்குதல் நடத்துவதை குறிக்க இப்படி பெயர் சூட்டினர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. பயங்கரவாத கும்பலுக்கு உரிய பதிலடி விரைவில் கொடுக்கப்படும் என்றும் அறிவித்தது. அதே நேரம் பாலோச் விடுதலை இராணுவம் சொன்னதை பாகிஸ்தான் அரசு மறுத்தது. அப்பாவி மக்களை குறிவைத்துதான் பயங்கரவாத கும்பல் கொலை செய்தது என்றும் குற்றம் சாட்டியது. 130 பேரை கொன்றதாக பாலோச் விடுதலை இராணுவம் அறிவித்தாலும் 73 பேர் வரை இறந்ததாக பாகிஸ்தான் அரசு சொன்னது. இந்த பயங்கரவாத அமைப்பு இதற்கு முன்பும் பலமுறை பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆனால் இப்போது நடத்தியதுதான் மிகப்பெரிய அட்டாக். இப்படி கொடூர தாக்குதல்களை பாகிஸ்தானைச் சேர்ந்த அமைப்பே ஏன் நடத்தி வருகிறது என்பதை இனி பார்க்கலாம். பாகிஸ்தானில் உள்ள மிகப்பெரிய மாகாணம் என்றால் அது பலுசிஸ்தான் தான். அதாவது நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 43% பலுசிஸ்தானில் உள்ளது. இந்த மாகாணம் பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஒரு பகுதி எல்லையை ஆப்கானிஸ்தான் நாட்டுடன் பகிர்கிறது. இன்னொரு பகுதியை ஈரான் நாட்டுடன் பகிர்கிறது. மற்றொரு பகுதியில் கடல் உள்ளது. என்னதான் பாகிஸ்தானின் பெரிய மாகாணமாக பலுசிஸ்தான் இருந்தாலும் அங்கு வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை குறைவுதான். பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் வாழ்கின்றனர். இதில் 1.5 கோடி மக்கள்தான் பலுசிஸ்தானில் உள்ளனர். பரந்து விரிந்த பலுசிஸ்தானில் வறண்ட நிலப்பரப்பும் மலை குன்றுகளும் தான் அதிகம். ஆனால் கனிம வளம் நிறைந்த மாகாணம். குறிப்பாக தங்கம், தாமிரம் கொட்டி கிடக்கிறது.
இவ்வளவு கனிமங்கள் கொட்டி கிடந்தாலும் அங்குள்ள மக்கள் இன்னும் ஏழைகளாகத்தான் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட மாகாணத்தில் 2000ஆவது ஆண்டில் உருவானதுதான் பாலோச் விடுதலை இராணுவம். இது ஆயுதம் தாங்கிய போராளிகளை கொண்ட ஒரு பிரிவினைவாத அமைப்பாகும். பலுசிஸ்தான் மக்கள் எல்லோரும் தனி இனம், எங்களுக்கு என்று தனி நாடு வேண்டும், பலுசிஸ்தான் மாகாணத்தை பாகிஸ்தான் நாட்டிலிருந்து பிரித்து தர வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பின் பிரதான கோரிக்கை. பலுசிஸ்தானில் இதேபோல் பிரிவினை பேசும் பல அமைப்புகள் உள்ளன. அதில் முக்கியமானதாக பாலோச் விடுதலை இராணுவம் உருவெடுத்தது. தனி நாடு கோரி ஆயுதம் ஏந்தி போராட துவங்கியது. குண்டு வீச, துப்பாக்கிச் சுட, ஆயுதம் தயாரிக்க பயிற்சி பெற்றனர். 2006ஆம் ஆண்டில் அந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக பாகிஸ்தான் அறிவித்தது. அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் பாலோச் விடுதலை இராணுவத்தை சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தன. திங்கட்கிழமை கொடூர தாக்குதல் நடத்தி 70க்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்தது போல இதற்கு முன்பும் பலமுறை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த அமைப்பு. இருப்பினும் இந்த ஆண்டில்தான் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இப்போது நடந்த கொடூர தாக்குதலை விட பல மடங்கு கொடிய தாக்குதலை அடுத்தடுத்து நடத்தப் போவதாகவும் அறிவித்து அதிர வைத்துள்ளது பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம். இந்த பயங்கரவாத அமைப்பை பொறுத்தவரை பலுசிஸ்தானை அங்கு இருப்பவர்கள்தான் ஆள வேண்டும். அங்குள்ள வளம் எல்லாம் அந்த மக்களுக்கு தான் சேர வேண்டும். பலுசிஸ்தானில் உள்ள வேலைவாய்ப்பு என எதிலும் வெளிநபர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. எனவேதான் அண்டை மாகாணங்களான சிந்து, பஞ்சாபிலிருந்து வருபவர்களை குறிவைத்துக் கொள்கின்றனர். கனிம வளம் நிறைந்த பலுசிஸ்தான் மீது சீனாவுக்கு ஒரு கண். பாகிஸ்தான் சீனா பொருளாதார வழித்தடம் என்ற பெயரில் பாகிஸ்தானில் சீனா நிறைவேற்றும் திட்டம் பலுசிஸ்தான் வளங்களையும் மையப்படுத்தியதுதான். இதுவும் பயங்கரவாத அமைப்புக்கு பொறுக்கவில்லை. சமீபத்தில் பலுசிஸ்தானில் வேலை பார்த்து கொண்டிருந்த சீனர்களை குறிவைத்து இதே பயங்கரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தி பலரை சுட்டுக் கொன்றது. சீனாவின் திட்டத்தை நிறுத்தி பிளவை உண்டு பண்ண பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் முயற்சி செய்வதாக இப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாத அமைப்புக்கு உரிய பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அதே நேரம் பயங்கரவாத அமைப்பை எதிர்கொள்வதில் பாகிஸ்தான் அரசு தோற்றுவிட்டது என்ற குற்றச்சாட்டும் விமர்சனமும் கடுமையாக எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது. பயங்கரவாதிகளை ஒழிக்கும் நடவடிக்கைக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் அறிவித்துள்ளது. ஆனால் பாலோச் விடுதலை இராணுவ அமைப்பை அழிப்பது என்பது நிச்சயம் அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது. அந்த பயங்கரவாத அமைப்பில் மொத்தம் 6000 போராளிகள் உள்ளனர். இவர்களில் பலர் வெளிநாடுகளில் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள். பரந்து விரிந்த நிலப்பரப்பில் பதுங்கி உள்ளனர். ஒரு பகுதியினர் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் உள்ளனர். தொடர்ந்து மக்களை மூளைச்சலவை செய்து அமைப்பை விரிவுபடுத்தி வருகின்றனர். அமைப்புக்கென்று உறுதியான நெட்வொர்க் வைத்துள்ளனர். திங்கட்கிழமை இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திய அமைப்பில் ஒருத்தர் கூட சாகவில்லை. இத்தனைக்கும் தாக்குதலை திடீரென்று நடத்தவில்லை. முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தனர். பலுசிஸ்தான் பஞ்சாப் மாகாண நெடுஞ்சாலையில் அப்பாவி மக்கள் யாரும் நடமாட வேண்டாம் என்றும் முன்கூட்டியே கூறியிருந்தனர். இதற்கு பிறகும் நடந்த தாக்குதலை முறியடிக்க முடியாமல் பாகிஸ்தான் கோட்டை விட்டது. அடுத்த தாக்குதல் பயங்கரமாக இருக்கும். பாகிஸ்தானின் இராணுவ முகாம்கள்தான் எங்கள் இலக்கு என்று ஓப்பனாக அறிவித்திருக்கிறது பாலோச் விடுதலை இராணுவம். அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று பதைபதைக்கின்றனர் பாகிஸ்தானின் அப்பாவி மக்கள்.